நம்மளை நம்ம மாற்றிக்காதப்போ எந்த ஒரு விஷயமும் மாற போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட இவ்வளோ நாள் ஒரு 10 வருஷமாவோ 15 வருஷமாவோ 20 வருஷமாவோ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ரெகுலராக. அந்த விஷயத்த நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அதை மாற்றிக்கங்க. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாலே அடுத்து வரக்கூடிய காலம் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ 3ஆம் வீடு வந்து நமக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இவங்க அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும்போது அதனால் நமக்கு நல்பலன் கிடைக்காது. 5ஆம் வீட்டை நம்ம வந்து நல்பலன் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு, நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இவங்க பண்ணக்கூடிய சில தவறான செயலால் நமக்கு அந்த 5ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கே தெரியும். நம்ம செல்ஃப் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணுறோம், நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத ஒரு தீர்மானித்து அதை முதல்ல மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை நம்ம மாற்றிக்க முடியும். நம்மளுடைய கர்மாவை குறைச்சிக்க முடியும். சித்தர் வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். ஒன்று. 2026 பொது பலன் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. காரணம் பேருக்கு வேணால் நான் சொல்லலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2026 பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய சங்கடத்தோடையும் மன வருத்தத்தோடையும் கொஞ்சம் கடக்க வேண்டிய காலமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாகவே. ஏன் அப்படின்னா குரு வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை வராரு அவருடைய சொந்த உச்சம் பெறக்கூடிய ராசிக்கு. கடகராசியில் அவர் உச்சம் பெறாரு, அந்த ராசிக்கு வராரு. ஓகேங்களா? அப்போது நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி சில இதெல்லாம் நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த மாதிரி நாட்களில் நிறைய நம்ம வந்து சேட் நியூஸஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அம்மா வந்து பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால நான் மோஸ்ட்டாக வந்து பொது பலனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் பொது பலன் நமக்கு எங்கே இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி இம்பேக்ட் பண்ணும். கண்டிப்பாக நம்மளுடைய ஜாதகத்தை இம்பேக்ட் பண்ணுறதை விட சொசைட்டி கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். எப்படி இம்பேக்ட் பண்ணணும்னா இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, ஒரு ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு கும்பல் செய்கிறது, அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து அதனுடைய பாதிப்பு இருக்கும்.